ஹே யூடியூப் வாசிகளே, நான் உங்கள் திலீப் அண்ட் இது நம்ம சேனல் ரெட் ஆண்ட். இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ பேடிஎம்மை பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த நியூஸை பார்த்ததுமே ஐயோ பேடிஎம் வேலெட்டில் நான் வச்சுருக்க அமௌண்ட் என்ன ஆகும், இல்லை பேடிஎம் ஃபாஸ்டேகில் நான் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கேனே அந்த அமௌண்ட்டு போச்சா, இல்லை இனிமேல் பேடிஎம்மில் யூபிஐ டிரான்சாக்ஷன் என்னால் பண்ண முடியாதான்னு இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே தோணியிருக்கும். இந்த வீடியோவில் அந்த எல்லா கேள்விகளுக்குமே நம்ம பதிலை பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேன் எதனால் வந்துச்சு, இந்த பேன் திடீர்னு நடந்ததா, இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மொத்தத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேடிஎம்ங்கிறது என்ன அண்ட் அதோட ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்பிஐக்கும் பேடிஎம்க்கும் நடுவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்போம். பேடிஎம் அப்படிங்கிறது பேடிஎம் மட்டும் கிடையாது, பேடிஎம் மாதிரியே சிமிலராக நிறைய ஆப்ஸுமே நமக்கு தெரியும். இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபின்டெக் ஆப்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஆப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, பேங்க்ஸ் என்ன பண்ணுதோ அதையே தான் இவங்களும் பண்ணுவாங்க. உதாரணமாக சொல்லணும்னா டெபாசிட், விட்ராவல், அப்புறம் டிரான்சாக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்களை தான் இவங்களுமே செய்வாங்க. பட் அதை வந்து சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி, நிறையா டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக பண்ணி கொடுப்பாங்க. முதல்லாம் நம்ம டெபாசிட் பண்ணணும், இல்லை விட்ராவல் பண்ணணும், ஒரு பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்றது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மணிக்கணக்காக க்யூவில் நிற்கணும், பேங்க்குக்கு போகணும், அங்கே வந்து செலானை வந்து ஃபில் பண்ணி கொடுத்து டெபாசிட்டோ விட்ராவலோ பண்ணணும். இந்த மாதிரியான நிறையா வந்து இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபின்டெக் ஆப்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட்ஸில் வந்து டெபாசிட்ஸ் ஆகட்டும், விட்ராவல் ஆகட்டும், டிரான்சாக்ஷன் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஸை தான் வந்துட்டு ஃபின்டெக் ஆப்ஸ்னு சொல்லுவாங்க. பேடிஎம்மும் அது மாதிரியான ஒரு ஃபின்டெக் ஆப் தான். இந்த ஃபின்டெக் ஆப்ஸ்க்கெல்லாம் முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் உருவாக்கப்பட்ட அலிபே அப்படிங்கிற ஒரு ஆப் தான். அந்த ஆப்புக்கு அந்த ஊரில் கிடைச்ச வரவேற்போட எஃபெக்டாக தான் மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இந்த மாதிரியான ஃபின்டெக்ஸ் ஆப்ஸ் லான்ச் செய்யப்பட்டுச்சு. 2010 தான் முதல்ல பேடிஎம் ஆப் லான்ச் ஆகுது. இந்த ஆப் லான்ச் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா இது வெறும் ஒரு ரீசார்ஜ் பண்ணுற ஆப்பாகவும் ஒரு பில் பேமெண்ட்ஸ் பண்ணுற ஆப்பாகவும் தான் லான்ச் ஆகுது. அந்த டைமில் இவங்க இந்த பேங்கிங் செக்டர் வேலைகள் எதுவுமே செய்யலை. அப்படி லான்ச் ஆன இந்த பேடிஎம் ஆப் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்புமே கிடைக்குது. அண்ட் இந்த வரவேற்பால் பேடிஎம் ஆப் ரேப்பிடாக க்ரோ ஆகுது. அண்ட் இந்த க்ரோத்தை பார்த்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஷேர் மார்க்கெட்டில் கால் எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் கதையே இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்படி ஷேர் மார்க்கெட்டில் லான்ச் ஆன கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா பேடிஎம்மோட ஷேர்ஸ்லாம் பயங்கரமாக விழுக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 70% மேலே அவங்க ஷேர் மார்க்கெட்டில் வச்ச ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து பேடிஎம் இறங்கி பயங்கரமான ஒரு லாஸை பார்க்குறாங்க. அண்ட் இதோட விளைவாக பேடிஎம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, எங்களால் லாபமே பார்க்க முடியல, ஸோ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாயிஸை நாங்கள் லே ஆஃப் பண்ணுறோன்னு சொல்லி 1000க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸை பார்த்தீங்கன்னா பேடிஎம்லேருந்து வேலையை விட்டு தூக்குறாங்க. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏஐயை கொண்டு வராங்க. பேடிஎம்மோட இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2022 ஆர்பிஐ பேடிஎம்மில் ஒரு ஆடிட்டிங்கை நடத்துகிறாங்க. ஆனால் அந்த ஆடிட்டிங்க்கு அப்புறமா மார்ச் 11, 2022 பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பேடிஎம்க்கு ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. அந்த வார்னிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் பேடிஎம்மில் இனிமேல் புது கஸ்டமர்ஸை ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கு என்ன காரணமாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பேடிஎம் செய்கிற சில செயல்களில் பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் புது கஸ்டமர்ஸை ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ அவங்களோட வார்னிங்கில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறமே ஆர்பிஐ 2023 பேடிஎம்மில் நடத்தின ஆடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆர்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பின்பற்றலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் பேடிஎம்க்கு ஆர்பிஐ இந்த பேனை விதிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். ஆர்பிஐயோட இந்த பேன்னால் பேடிஎம்மோட எந்தெந்த விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுது, இந்த பேனில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் அதனால் பேடிஎம் யூசர்ஸ்க்கு என்னென்னலாம் பாதிப்பு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். மெயினாக பேடிஎம்மோட கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் வேலெட்டும் அண்ட் பேடிஎம் ஃபாஸ்டேகும் தான். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இல்லை ஊபர், ஓலா இந்த மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்ணுறப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் டைரெக்டாக பணம் அனுப்புறதை விட பேடிஎம் வேலெட்லேருந்து நீங்கள் பணம் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா கேஷ்பேக்ஸு, ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ்னு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது எதனால் அப்படின்னா பேடிஎம் இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட டைப் வச்சுருக்கனால தான். ஸோ இதனாலே நம்ம மெயினாக பேடிஎம் வேலெட்டை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸை நடத்துவோம். அண்ட் அதே மாதிரி தான் பேடிஎம் ஃபாஸ்டேக்லேயும் நமக்கு இந்த மாதிரியான லக்ஸுரிஸ் சிலது இருக்கிறதுனால தான் நம்ம பேடிஎம் ஃபாஸ்டேகை யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆர்பிஐ போட்டிருக்க இந்த பேன்னால் நீங்கள் இனிமேல் உங்களோட பேடிஎம் வேலெட்டையோ பேடிஎம் ஃபாஸ்டேகையோ வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ண முடியாது. அதாவது
பணத்தை இனிமேல் அதுக்குள்ளே போட்டு ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி இந்த பேன்னால் பேடிஎம்க்கு இனிமேல் புது கஸ்டமர்ஸ் யாருமே வர முடியாது. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் மட்டும்தான் பேடிஎம்மை யூஸ் பண்ண முடியும். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரலாம், நான் ஆல்ரெடி பேடிஎம் வேலெட்டில் பணத்தை போட்டு வச்சுக்கனே, ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கனே, அதெல்லாம் போயிருமா அப்படின்னு. கவலைப்படாதீங்க, அந்த பணத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் பேடிஎம் வேலெட்லேயோ ஃபாஸ்டேக்லேயோ ஆல்ரெடி பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் தீர்ற வரைக்குமே. அதுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ரீஃபண்டோ அல்லது கேஷ்பேக்கோ ஏதாவது பெண்டிங் இருந்தாலும் அதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுவும் உங்களுக்கு வழக்கம் போல் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பேடிஎம்மோட லிங்க் ஆகியே தான் இருக்கும். உங்களோட யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸையும் நீங்கள் பேடிஎம் மூலமாக நடத்திக்கலாம். அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இந்த பேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா February 29, 2024 அப்புறமா தான் அமலுக்கு வருது. அதாவது March 1, 2024 தான் இந்த பேன் வந்து அமலுக்கு வருது. அது வரைக்கும் பேடிஎம்மோட நார்மலான டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் இந்த பேனை பற்றி பேடிஎம்மே கூட அவங்களோட எக்ஸ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க இந்த மாதிரி ஒரு பேன் நடந்திருக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற அடுத்த கட்டங்களை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பேடிஎம்க்கு விதிக்கப்பட்ட பேனை பற்றியும் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம ரிட்டர்ன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.